ஒரு செழிப்பான கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் என்றாலும் அவனிடம் இரண்டு பெரிய சொத்துக்கள் இருந்தன. ஒன்று அவனது விடாமுயற்சி, மற்றொன்று அவனது புத்திசாலித்தனம். கதிரின் தந்தை ஒரு விவசாய கூலி. ஒரு விபத்தில் அவர் காலில் அடிபட்டதால் குடும்ப பாரம் முழுவதும் கதிரின் தோள்களிலேயே விழுந்தது. அவனது படிப்பு பாதியிலேயே நின்றது. ஊரில் இருந்த செல்வந்தர் ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்தான் கதிர். அந்த செல்வந்தர் மிகவும் கடினமானவர். சரியாக வேலை செய்யாவிட்டால் ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று கண்டிப்புடன் கூறினார். கதிரின் வேலை காட்டில் மரம் வெட்டி அதை சந்தையில் விற்பது. முதல் நாள் கதிர் மிகுந்த உற்சாகத்துடன் 10 மரங்களை வெட்டினான். செல்வந்தர் அவனை பாராட்டினார். ஆனால் 2ஆம் நாள் 8 மரங்கள் மட்டுமே வெட்ட முடிந்தது. 3ஆம் நாள் அது 5ஆக குறைந்தது. கதிர் வருத்தமடைந்தான். நான் இன்னும் கடினமாக உழைக்கிறேன், ஆனாலும் மரங்களின் எண்ணிக்கை குறைகிறதே, ஏன் என்று யோசித்தான். அவன் தனது கோடாலியை உற்று பார்த்தான். அதன் முனை மழுங்கி போய் இருந்தது. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, வெறும் உழைப்பு மட்டும் போதாது, கருவியும் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று. அன்றிலிருந்து அவன் ஒவ்வொரு மரத்தை வெட்டிய பிறகும் சிறிது நேரம் ஒதுக்கி தனது கோடாலியை தீட்டினான். அன்று அவன் 15 மரங்களை வெட்டி சாதனை படைத்தான். உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 2 பேர்த்தையுமே பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கிடையில் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. கிணறுகள் வற்றி போயின. செல்வந்தரின் தோட்டத்தில் இருந்த பயிர்கள் கருகத் தொடங்கின. ஊர் மக்கள் அனைவரும் மழையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் கதிர் மட்டும் சும்மா இருக்கவில்லை. அவன் ஊருக்கு அருகில் இருந்த மலைப்பகுதியை ஆய்வு செய்தான். அங்கே ஒரு சிறிய நீரூற்று வீணாக காட்டில் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டான். அதை தன் கிராமத்திற்கு கொண்டு வர நினைத்தான். கிராமத்தினர் அனைவரும் அவனை கண்டு சிரித்தனர். மலையிலிருந்து தண்ணீரை எப்படி கொண்டு வருவாய்? இது முட்டாள்தனம் என்றனர். கதிர் எதற்கும் அஞ்சவில்லை. மூங்கில் குழாய்களை கொண்டு ஒரு நீண்ட கால்வாயை உருவாக்கினான். பல நாட்கள் உறக்கமில்லாமல் உழைத்து அந்த நீரூற்றை தன் கிராமத்து ஏரிக்கு திருப்பிவிட்டான். ஒரு வாரம் கழித்து ஏரியில் தண்ணீர் நிரம்ப தொடங்கியது. கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்தது. கதிரின் அறிவையும் உழைப்பையும் கண்ட செல்வந்தர் தன் தவறை உணர்ந்தார். தம்பி, நீ வெறும் தொழிலாளி அல்ல, நீ ஒரு சாதனையாளன் என்று கூறி அவனது படிப்புக்கு உதவினார். கதிர் நன்கு படித்து அந்த ஊரின் தலைவரானான். அவன் கட்டிய பள்ளியில் ஏழை குழந்தைகள் அனைவரும் இலவசமாக கல்வி கற்றனர். கடின உழைப்பு மட்டும் வெற்றியை தராது. சரியான நேரத்தில் சரியான அறிவையும் பயன்படுத்துவதே உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும்.